கரூரைச் சேர்ந்த 8 வயது சிறுவனான அரசு பள்ளி மாணவன் தனது 10 மாத உண்டியல் சேமிப்பு பணத்தை இந்திய ராணுவத்துக்காக மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். கரூர் மாவட்டம் வெள்ளியணை கணபதி நகரைச் சேர்ந்தவர்கள் சதீஷ்குமார், பவித்ரா தம்பதியினர். வெள்ளியணை கடைவீதியில் மீன்கடை வைத்து வியாபாரம் நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு தன்விஷ் 8 வயது, சித்தேஷ் 4 வயது என்ற 2 மகன்கள் உள்ளனர். தன்விஷ் வெள்ளியணை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி தனது பிறந்தநாளன்று அப்பா வாங்கிக் கொடுத்த உண்டியலில் பெற்றோர், உறவினர்கள் கொடுக்கும் பணத்தை சேமித்து வருகின்றார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக இந்தியா, பாகிஸ்தான் மோதல் நடைபெற்று வரும் நிலையில் நமது ராணுவ வீரர்கள் எல்லையில் கடுமையாக போராடி வருகின்றனர். தொலைக்காட்சியில் செய்திகள் வாயிலாக ராணுவ வீரர்களின் அருமையான போராட்டத்தை தெரிந்து கொண்ட தன்விஷ் உண்டியலில் சேமித்து வைத்திருந்த பணத்தை ராணுவத்துக்காக வழங்க முடிவு செய்துள்ளார். தனது முடிவை பெற்றோர்களிடம் தெரிவித்து தன்விஷ் தனது சேமிப்பு உண்டியலை மாவட்ட ஆட்சியர் மூலம் ராணுவத்துக்கு வழங்குவதற்காக ஆட்சியர் அலுவலகம் வந்தார். மேலும் ஏற்கனவே வயநாடு வெள்ள நிவாரணத்திற்கு தனது உண்டியலில் சேமித்த பணத்தை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். என்ன சொல்ல அவருக்கு என்ன சொல்லணும் சொல்லு. அவருக்கு என்ன சொல்லணும்டா? அவருக்கு என்ன சொல்லணும் நீ? பங்களிப்பு ஓகே. உள்ள போயிடுச்சு. ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது. சிரிச்ச மேனிக்குது. ஓகே ஓகே. சிரிச்ச மேனிக்குது. சிரிப்பே வாங்கண்ணே.